எப்படி போகுது மைஜெட்டுமேனா? மைஜெட்டு இது பேர் மைஜெட்டா? இதற்கு தமிழ்ல உண்மையான பேரு மயிர் ஒளிபெருக்கி. ஒளிபெருக்கி என்றால் என்ன? சத்தத்தை அதிகமாக பெருக்கிக் கொண்டிருக்க வளர்ந்து போச்சு. பயப்படாதா சொந்த தம்பி மயன் வாடா. கல்யாணம் ஆயிடுச்சா? உங்க அப்பாவுக்கு ஆயிடுச்சா? தம்பி நீங்க பூரா மாமப்படி இருக்காங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகல. நான் கேட்கிற கேள்விக்கு நீ சரியா பார்த்தோன்னா உங்களுக்கு 500 ரூபாய் வரும். உங்க அம்மா உங்க அப்பா அவங்க கல்யாணத்துக்கு உங்கள்கிட்ட சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? ஏன் கேளுங்க, நீ ஏன் சொல்லல? இவன் இப்படி இருக்க என்ன பண்ண அவனுக்கு மயிருக்கு போற ஓடு உங்க அப்பனு கண்ட கட்டி வாழ்க்கை. அப்துல் கலாம் ஐயா இருக்காருல்ல, அப்துல் கலாம் ஐயா அவர் என்ன கண்டுபிடிச்சார்? அது பேரு ராக்கெட் கிடையாது, ரங்கு சக்கரம். நீங்க படிச்சு எந்த துறைக்கு வருவீங்க? அம்மா துறை. தன்னுடைய தந்தை மைசெட்டு வைத்திருந்தாலும் இவன் மைசெட்டை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிபுணராக ஆக வேண்டும். நீங்க என்ன வருவீங்க? சொல்றா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க மாநில என்ன பண்ணிருக்கீங்க? மாணிக்கு போச்சா? சொல்லுங்க தங்க தம்பி மைனே சொல்றேன். திங்க சொல்லு, என்னவா வருவ? காவல்துறை, நல்லா திங்க கூறிமேனே. ஆர்மிக்கு எப்படி வருவ? நல்லா எலும்பு நின்ற மாதிரி நல்லா திங்கன. டேய் டெய்லி அப்பா சொல்லி மைக்கெட்டை போட்டு போட்டு நல்ல பிள்ளைகளுக்கு ஊட்டி வள நல்லா சாப்பிடணும். அப்பதான் ஆர்மியில போய் துப்பாக்கி தூக்க முடியும். இல்லைன்னா நீ பென்சில கூட தூக்க முடியாது. இவனுக்கு ஒரு கைதட்டி கொடுக்கலாம் எல்லாருமே. சின்னஞ்சிறு வயதுல இன்ஜினியரா வரணும், காவல்துறையா வரணும், அதா வரணும், இதா வரணும் சொல்லல. நாட்டை காக்கணும்னு சொன்னேன் பாரு. ஐயா நீங்க ராணுவ வீரரியா? நீங்க பயப்படக்கூடாது, வெற்றியோட வாங்க. அன்னைக்கு ஒரு காலத்திலே நீ ராணுவ அதிகாரியா இருப்ப. அப்ப எம்கேஆர் உன் வீடு தேடி வருவேன். நேரம் அவனால கால தூக்க முடியாம இருக்கானா? சூப்பர், போயிட்டு வாங்க.